Hi friends, welcome to my channel Mom and Son Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபீஸ் வீடியோஸ் எதுவும் நம்ம பார்க்க போறது இல்ல. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எப்படி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னு பாத்துருவோம். பாருங்க फ्रेंड्स, இது நம்ம ஃப்ரிட்ஜோட ஓவர்வியூ. என்ன ஃப்ரிட்ஜ்னு பாத்தீங்கன்னா சாம்சங் வந்து டிஜிட்டல் இன்வெர்ட்டர் வாங்கியிருக்கோம். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இது. ஆனா அதுக்கு வெளியிலயும் ஒரு டோர் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது அவுட்டரில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன் ஃபிங்கராலே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கும் போது கெஸ்ட் வந்துருந்தாங்கன்னா டக்குன்னு எடுத்து நம்ம இது மாதிரி ஈஸியாக வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க கூட ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெளியிலேயே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒன் ஃபிங்கர்லேயே ஓப்பன் பண்ணிடலாம், ஒன் ஃபிங்கர்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணோடனே நம்ம என்ன வச்சுருக்கோன்னா பிஸ்கட்ஸ் வச்சுருக்கோம். பாருங்கள், வெரைட்டி ஆஃப் பிஸ்கட்ஸு, அப்புறம் ரஸ்க் வச்சுருக்கோம். பாருங்கள், மார்னிங் ஈவினிங் வந்துட்டு டீ காஃபியோட நம்ம இதை ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். பசங்க நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க எப்பொழுதுமே ரெகுலராக இதை சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஒரு 1 வீக்குள்ளது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குட்டி பையனுக்கு பொரி வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். ரோஸ்டட் கார்லிக் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது ராஜம் சுக்குமல்லி காஃபி டீ ரெடி பண்ணுறதுக்கு ரெடிமேடாக வந்துட்டு அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், குட்டி பையனுக்கு நட்ஸ் வச்சுருக்கோம். பாருங்கள், கேஷ்யூ நட்டு அது மாதிரி இருக்குது, திராட்சை அது மாதிரி இருக்குது. அவருக்கு இது மாதிரி ஒரு குட்டி பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டா அவர் சாப்பிட்டுப்பார். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு அவருக்கு நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மஷ்ரூம் நிறைய கிடச்சிச்சு. அதனால் நான் ஒரு 3 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இட்லி தோசை பேட்டர் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இட்லி தோசைக்கு. இது வந்து உள்ளே வெந்தய மாவு வச்சுருக்கேன். தோசைக்கு தேவைப்படும் போது வெந்தய மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலான்னு உள்ளே வச்சுருக்கேன். ப்ளூ கலர் முடி போட்ட பாக்ஸில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா கொஞ்சமாக வடைக்கு வந்துட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ஈவினிங் வந்துட்டு டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு கடல வடை மாவு தான். பாருங்கள், மசால் வடைக்கு மாவு கொஞ்சமாக ஆட்டி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு ஈவினிங் வந்து டீ போட்டுட்டு இருக்கும் போதே எண்ணெய் கொதிக்க வச்சு போட்டு எடுத்துடலாம், தட்டி போட்டு எடுத்துடலாம். அதனால் அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடைக்கோ இல்லை வேறு எதுக்கோ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இதில் என்ன வச்சுருக்கேன்னா புதினா வச்சுருக்கேன். பாருங்கள், லீவ்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கும் போது நமக்கு நாட்படாக வரும், கெட்டு போகாது. இதில் என்ன வச்சுருக்கோன்னா நம்ம பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை தண்டுகள் வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி ரசம் வைக்கும் போது வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த தண்டுகளை வந்து நம்ம இடித்து போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோட நல்லா சூப்பராக இருக்கும், வாசனை நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. இதில் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா கருவேப்பிலை வச்சுருக்கோம். பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ் கிட்டே இருந்தது தான். பாருங்கள், இப்போயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் கொத்தமல்லி வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், அப்போ வந்து நமக்கு நல்லாயிருக்கும். வெந்தய மாவு உள்ளே வச்சுருக்கோம் இட்லிக்கு, தோசைக்கு. இதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஊறுகாவும் வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஊறுகாவும் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ரோ பார்த்துருவோம். பாருங்கள், காய்கறி எல்லாமே இது மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் இது மாதிரி வருது. ஃப்ரிட்ஜு வந்து மெஸ்ஸியாக இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இது மாதிரி வைக்கும் போது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம வச்சிடலாம். ஏர்டைட் கண்டெய்னர் கூட கிடைக்குது. நம்ம வேணால் இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு விசிபிளாக இருக்கும், என்னென்ன காய் இருக்குதுன்னு நமக்கே தெரியும். எத்தனை காய் வேணும் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு நம்ம அழகாக பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜு வந்துட்டு அழுக்காகாமல் இருக்கும். இப்படி இழுத்து நமக்கு எத்தனை காய் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப வச்சுக்கலாம். ஒரு 1 வீக்குக்குள்ளதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். காய் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம கழுவிட்டு இதை மாதிரி நம்ம அடுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட்லேயும் நம்ம அது மாதிரி தான் வச்சுருக்கோம். எப்பொழுதுமே பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் ஒரு 1 வீக்குக்குள்ளதை நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜு வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ணுற அந்த ப்ராசஸ் நம்ம இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம காய்கள் வச்சிட்டோம்னா எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஈஸியாக இருக்கும். நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
நெக்ஸ்ட் டோரில் என்ன இருக்குன்னா, நான் இஞ்சி, லெமனு, குட்டி குட்டி மாங்காய் அதெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம சின்ன பொருட்களை இதை மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சிட்டோம்னா, பாக்ஸில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சுண்டைக்காய் யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரிட்ஜிலே வர வந்து பாக்ஸு வெஜிடபிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு. அதில் வந்து இந்த மாதிரி பெரிய காயெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். பீக்கங்காய், புடலங்காய், முருங்கைக்காய், மாங்காய், கோஸ் இது மாதிரிலாம் நான் அதில் வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜிலே வர ப்ரொவிஷன் இது, அதனால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 வீக்குக்கு உள்ளது மட்டும் தான் நான் எப்பொழுதுமே ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் ஃப்ரிட்ஜ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. நம்ம சைட் டோரில் என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். டைரி ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே வச்சுருக்கோம். பாருங்கள், ஜாமுன் பாக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன். அது மாதிரி ஜாக்ரி வச்சுருக்கேன். என்னென்னா நம்ம அவங்க கொடுக்குற பாக்ஸு இந்த மாதிரி அவங்க கொடுக்குற பேப்பர் கவரில் இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது சீக்கிரமாக கெட்டு போகாது. பாஸ்தாவும் நான் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நாங்கள் வச்சுருக்கேன். பாருங்கள், அப்புறம் கேர்டுலாம் இருக்குது. இது பர்கர் மயனஸ், ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருப்போம், பர்கர் வீடியோ பார்த்துருப்போம், அதில் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். கேர்டு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் டோர்லேயும் டைரி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது பாருங்கள். மில்கி மிஸ்டோடைய பன்னீர், பட்டரு, சீஸு இது மாதிரி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதே பவுடரில் அதே பேக்கெட்லேயே நம்ம வைக்கும் போது நமக்கு கெட்டு போகாமல் நாட்பட வரும். பாருங்கள், அப்புறம் பெரி பெரி சீசனிங் அது வந்து அந்த பவுடரும் அதிலே வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இது நார்மலாக உள்ள மயனஸ் தான் வச்சுருக்கேன். ஆல்ஃபா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, பர்கர் வீடியோவில் பார்த்துருப்போம். இது பாருங்கள், மில்கி மிஸ்ட் பன்னீர். குழந்தைங்க நல்லா விரும்பி இது மாதிரி தான் சாப்பிட்றாங்க. பன்னீர், சீஸு அது மாதிரிலாம். க்யூப் சீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஸ்லைஸ்லேயும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பர்கர் வீடியோவில் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து இது மாதிரி ஸ்லைஸாக நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஈவினிங்கில் டக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம். வெரைட்டி ஆஃப் சீஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் பன்னீர் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுருக்கோம். என்ன மாதிரி ரெசிபி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எடுத்துக்கலாம். நம்ம கீழே பார்த்தோம்னா நம்ம மெயின் டோர் பார்த்தோம்ல, வெளியில் ஃப்ரண்ட் டோர் பார்த்தோம்ல, அதுதான் இது கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்கு. இந்த பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம், அந்த பக்கமும் எடுத்துக்கலாம். டபுள் சைடு நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது. பாருங்கள், இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். பவன்டா, மிரிண்டா, ஃபேண்டா அது மாதிரி. அப்புறம் நம்ம வீட்டில் ரெடிமேடாக ஜூஸ் போடுறதுக்கும் அந்த இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். சர்பத் பண்ணுவோம்ல, அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் குக்கிங் வினிகர் பாருங்கள். இது குக்கிங் வினிகர் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். லைட்டாக வந்து எடுத்துக்கலாம், 1 or 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம்ல, செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம்ல, அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற சாஸ். இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம சாஸஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் கீழேயும் அதே மாதிரி சாஸஸ் தான் இருக்குது. சோயா சாஸ் இருக்குது, டொமேட்டோ சாஸஸ், டொமேட்டோ கெச்சப் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது மாதிரி இங்கேயும் நம்ம செஸ்வான் சாஸ் தான் வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோன்னு. பாருங்கள், டொமேட்டோ சாஸஸ், டொமேட்டோ கெச்சப் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் வாங்கியிருக்கேன். பாருங்கள், அப்புறம் நம்ம பாபிக்யூ சாஸ் கூட வாங்கியிருக்கோம். பாருங்கள், நம்ம பர்கர் வீடியோக்கு யூஸ் பண்ணோம்ல, அதுதான் இது. லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் சைனீஸ் சீசனிங் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் சோயா சாஸ் அது மாதிரி தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம சைட் டோரில் என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். நம்ம டைரி ப்ராடக்ட்ஸும் சாஸஸ் அது மாதிரி தான் வச்சுருக்கோம். இது மாதிரி நம்ம சிம்பிளாக வந்துட்டு 1 வீக்குக்கு உள்ளது மட்டும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரிட்ஜு வந்து நல்லா மெஸ்ஸி ஆகாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணி அதில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்துருவோம். பாருங்கள், ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணோடனே நம்ம என்ன வச்சுருக்கோன்னா பசும்பால் வச்சுருக்கோம். இதில் இதில் வந்து பேக்கெட் பால் வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போது நெக்ஸ்ட் இதில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இது. ஆனால் நான் நல்லா ஏர்டைட் பண்ணலை பாருங்கள், ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குன்னா
மசாலா பேக்கெட்ஸ் தான் வச்சுருக்கேன். ரெடிமேட் மசாலா பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி மசாலா பேக்கெட்ஸை வந்து இதில் லைட்டாக வச்சு இது மாதிரி மூடி வச்சுட்டா நமக்கு வண்டுகள் பூச்சிகள் வராது. இதை வெளியில் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஆனால் லைட்டாக மூடி வைக்கணும். அப்போ வந்து நமக்கு வண்டுகள் பூச்சிகள் வராது. தேவைப்படும் போது கொட்டிக்கலாம். இது பாருங்கள், நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் வைக்கல, பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த வெதருக்கு வந்து சரி வராதுன்னு நான் வைக்கல. எப்பொழுதுமே நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது இதில். பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன்னா, இதுவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். இதை வந்து நான் நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் யூஸ் பண்ண மசாலா பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம மசாலா கண்டெய்னர் பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு பேலன்ஸ் இதில் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம டைட்டாக தான் மூடி வைக்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் போகாமல் இருக்கும். இதையும் நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா, கொஞ்சமாக சிக்கன் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இது இப்போ க்ளீன் பண்ணது தான், இன்றைக்கி சமைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இன்றைக்கி இல்லை. மீன், இறால் அது மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் வெறும் சிக்கன் மட்டும் தான் இருந்தது. க்ளீன் பண்ணது இப்போது வீடியோ காட்டணுங்கிறதுக்காக நான் இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். பாருங்கள், லாஸ்ட்டு பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, ப்ரெஷர் குக்கரோட கேஸ்கெட்டு தான் வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஃப்ரீசரில் இதை ஸ்டோர் பண்ணும்போது குக்கரில் பருப்பு சாதம் வைக்கும் போது தண்ணி வந்து கொட்டாமல் இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் இல்லைனா ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரீசரோட ஓவர்வியூ இதுதான். நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது, நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எப்பொழுதுமே அவங்க சொல்கிற கெப்பாசிட்டியை விட நம்ம கம்மியான பொருட்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கும் போது நமக்கு ஃப்ரிட்ஜு நாட்பட உழைக்கும். நிறைய வச்சு அடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 1 வீக்குக்குள்ளதை எப்பொழுதுமே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. நமக்கு தேவைப்படும் போது டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரி விசிபிளாகவே எல்லாமே இருக்குது. இந்த அளவுக்கு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். ஃப்ரிட்ஜுக்கு தனியாகவும் ஃப்ரீசருக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மட்டும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் நான் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி முட்டை வைக்கிறதுக்கு பாக்ஸ் வந்து கிடைக்கிது நமக்கு ரெடிமேடாக. 2 ரோவில் வந்து கிடைக்கிது. பாருங்கள், இது மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா வெளியிலேயே வச்சிடலாம். ஏன்னா சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் முட்டையை வைக்கலான்ங்கிறாங்க, சிலர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. பெட்டர் நம்ம வெளியிலே வைக்கிறது நல்லது. 1 வீக்குக்குள்ளது ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.